ஓவியா, தற்போது பார்த்தோமானால் உலகமே உற்று நோக்கும் இரண்டு மிகப்பெரிய நாடுகளின் தலைவர்கள் பேச்சுவார்த்தை என்பதுதான் தற்போது உலகளவில் பேசப்பட்டு வருகிறது. 3 ஆண்டுகளாக ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் நீடித்து வரும் நிலையில் இதனை தடுத்து நிறுத்த பல்வேறு நாடுகள், நேட்டோ அமைப்புகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பல முயற்சிகள் மேற்கொண்டன. இருந்தாலும் தொடர்ந்து இரு நாடுகளிடையான ஒரு போர் நீடித்துதான் வருகிறது. கிட்டத்தட்ட 1000 நாட்களை கடந்து இந்த போர் நீடித்து வருகிறது. இதற்கு ரஷ்யா தரப்பிலும் சரி, உக்ரைன் தரப்பிலும் சரி பேச்சுவார்த்தைக்கு தயார். இடையே பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. இருந்தாலும் சமரசம் எதுவும் ஏற்படவில்லை. அவ்வப்போது இரு நாடுகளும் மாற்றி மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி வருவதால் உலக நாடுகளிடையே ஒரு சிறிய அச்சம் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்வாகி தற்போது ஆட்சி செய்து வருகிறார். அவர் பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கார். உலக அளவில், சர்வதேச அளவில் நடக்கும் பல பிரச்சனைகளை தனக்கான பாணியில் எடுத்து அதற்கான ஒரு இறுதி முடிவை எடுத்து வருகிறார். அதன்படி உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவது குறித்து தொடர்ந்து ஒரு 6 மாதங்களாக ரஷ்ய அதிபரிடையே பேசி வருகிறார். உலக நாடுகளும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என ஆதரவு கோரி வருகிறார். இருந்தாலும் நேரடியாக புதினை சந்தித்தால் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என ட்ரம்ப் ஒரு நினைத்ததுபடி ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இது மிக மிக ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கப்பட்டது. ஒருவேளை பேச்சுவார்த்தையின் மூலம் போர் நிறுத்தப்பட்டால் இது ஒரு மிகப்பெரிய உலக நாடுகளிடையே ஒரு அமைதியான சூழல் நிலவும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் நேற்று, அதாவது இந்திய நேரப்படி நள்ளிரவு 12 மணி அளவில் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் இந்த மிக மிக முக்கியமான ஒரு சந்திப்பு நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் இருவரிடையான சந்திப்பு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்காக ரஷ்யாவின் மாஸ்கோவிலிருந்து புறப்பட்டு அலாஸ்கா வந்தபோது வானிலேயே ரஷ்ய அதிபர் புதினுக்கு அமெரிக்காவின் போர் விமானங்கள் புடைசூழ தரையிறங்கினார். பின்னர் அவருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கப்பட்டது. இரு நாடுகளின் தலைவர்கள் கைகுலுக்கி ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கான ஒரு முன்னோட்டத்தை எடுத்தனர். பின்பு அலாஸ்காவில் உள்ள ஒரு தனியார் பகுதியில் இந்த இரு நாடுகளின் தலைவர்கள் மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் இதில் முடிவு எட்டப்பட்டதா, உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்பட்டதா என்பதுதான் தற்போது $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை தற்போது நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தை மூலம் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் இருதரப்பு இடையே பேசிய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தான் அதிபர் ட்ரம்ப் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இதற்கு ரஷ்யாவின் அதிபர் புதினும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார், ஆமோதித்திருக்கிறார். போர் நிறுத்தம் குறித்து எதுவும் முடிவாகவில்லை. ஆனால் போர் நிறுத்தம் குறித்து முடிவு செய்யப்பட்டதற்கான ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது தான் தற்போது நமக்கு கிடைத்த முக்கிய தகவல். போர் நிறுத்தம் குறித்த எந்த ஒரு தகவலும் இரு தரப்பினரிடையே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. ஆனால் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையின் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும் என இரு நாடுகளின் தலைவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். 3 ஆண்டுகளாக நீடித்த போர் இன்னும் ஒரு சில நாள் அல்லது ஒரு சில மாதங்களில் நிறுத்தப்படும் என ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த இரு நாடுகளின் தலைவர்களிடையே நடந்த பேச்சுவார்த்தையில் ட்ரம்ப்பும் மனதளவில் நினைத்த காரியங்களை பேசியிருக்கிறார். அதே போன்று ட்ரம்ப் என்ன நினைத்தாரோ அதையும் இரு நாட்டு தலைவர்களும் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார்கள். அதாவது போர் துவங்க போது, அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய போது ஒருவேளை அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் இருந்திருந்தால் இந்த போரே நடந்திருக்காது என்பது உண்மைதான் என புதின் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். இதற்கு ட்ரம்ப் ஆமோதித்து இருக்கிறார். அதே போன்று உக்ரைனால் தங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, இதற்கான ஒரு நீண்டகால ஒரு சமரச பேச்சுவார்த்தை, ஒரு சமரச முடிவு வேண்டும் என ட்ரம்ப் முன்னிலையிலேயே புதின் தெரிவித்திருக்கிறார். கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என ட்ரம்ப் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்று நீண்டகால ஒரு தீர்வு வேண்டும். அதே போன்று பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம், இது குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எங்கு நடைபெறும் என பல தகவல்கள் பேசப்பட்டிருக்கிறது. அப்போது குறுக்கிட்டு பேசிய ட்ரம்ப் அடுத்த பேச்சுவார்த்தை மாஸ்கோவில் நடைபெறும், ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை, அதில் கண்டிப்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என ஒரு உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அந்த பேச்சுவார்த்தையின் மூலம் நேட்டோ படைகளையும் அழைத்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் அழைத்து இரு நாடுகளிடையே என்ன பிரச்சனை என்பது முத்தரப்பு அல்லது 4 தரப்பு கூட்டத்தை கூட்டி பேச்சுவார்த்தை எடுத்து நல்ல முடிவு எட்டப்படும். அதாவது போர் நிறுத்தம் குறிவாக
100% முடிவு எடுக்கப்படும் என ட்ரம்ப் ஒரு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஆனால் அது அடுத்த மாஸ்கோவில் நடைபெறும் பேச்சுவார்த்தை எப்போது என்பது இதுவரை தெரியவில்லை. அது குறித்த அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கும் போதுதான் உக்ரைன் ஆதரவாளர்கள், அதாவது அலாஸ்காவில் நடந்த இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்க அந்த கட்டிடம் முன்பு உக்ரைன் ஆதரவாளர்கள் கூடி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். உக்ரைனுக்கு ஆதரவாக கொடிகளை ஏந்தி, உக்ரைன் நாட்டு கொடிகளை ஏந்தி அந்த நாட்டின் ஆதரவாளர்கள் ரஷ்ய அதிபர் புதினுக்கு எதிராக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு சில நிமிடங்கள் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் உலக நாடுகளின் மிக மிக பெரிய தலைவர்கள், அதாவது அமெரிக்கா மற்றும் ரஷ்யா நாட்டின் உச்சபட்ச தலைவர்களாக இருக்கும் ட்ரம்ப் மற்றும் புதின் ஆகியோருடையான பேச்சுவார்த்தை மிக மிக ஒரு பாதுகாப்பான இடத்தில் நடைபெற்றது. ஆனால் அந்த இடத்திலேயே உக்ரைன் ஆதரவாளர்கள் புகுந்து ஒரு போராட்டம் நடத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இருந்தாலும் எந்த ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் உக்ரைன் ரஷ்யா இடையான போர் நிறுத்தப்படும் அல்லது உடனடியான இதுக்கான தீர்வு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தான் இரு நாட்டு தலைவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஓவியா.